இப்போ எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் எங்கள் வீட்டில் சம்பாதிக்கிறார், நான் ஹவுஸ் ஒய்ஃபு தான். அப்போ திடீர்னு கேட்குறப்ப பசங்க கேட்குறப்ப எங்களால் செய்ய முடியலன்னா இது இருக்கிறதுனால தான் எடுத்து எங்களால் செய்ய முடியுது. அது எங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப பயன்பாடாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, பயம் இல்லாமல் இருக்குது. குழந்தைக்கு செய்யலான்ற நம்பிக்கை இது இன்னும் தொடரணும், நிற்காமல் இருக்கணும். அதுதான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இன்னும் வயசானவங்க. இந்த 2000 ரூபா கொடுத்தா எங்களுக்கு நல்ல இதாக இருக்கும். அதனால் அவங்க வரணுன்ட்டு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம், மக்களை வேண்டிக்கிறோம். நீங்களும் நல்லா யோசித்து அவங்களுக்கே ஓட்டு போடணுன்னு விரும்புகிறேன். சொன்னது கொஞ்சம் நிறைய நிறைவேற்றின்னு தான் வராரு, அதையும் செய்வாருன்னு தான் நினைக்கிறேன். மறுபடியும் வந்தால் நல்லது தான். இது வரவேற்கக்கூடிய தக்கம்தான். ஏன்னா எந்த ஆட்சியும் இதுவரைக்கும் இந்த மாதிரி சாதனைகளை செஞ்சதில்லை. முதல்ல இந்த ஆட்சியில் ஏற்ற உடனே நிறையா கஷ்டங்களையும் நிறையா கொரோனா சாவுகளையும் நிப்பாட்டியிருக்காரு. முதல்ல மக்களுக்கு பயத்தை நீக்கியிருக்காரு. என்ன பாதி நேரம் கடை பாதி நேரம் வீட்டில் இருக்கணுங்கிற பயத்தையும் நீக்கியிருக்காரு. என்ன அதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயந்தான். சாவை பூரா நிப்பாட்டிட்டார். எங்கெங்கேயோ சிலிண்டர் வாங்கி வெளியிலலாம் சிலிண்டர் வாங்கி போட்டு மக்களை காப்பாற்றிருக்கிறாரு. அதெல்லாம் வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயந்தான். இது உயர்த்தி வழங்கப்பட்டாலும் எங்களுக்கு நாங்கள் தலைவரோட ஆட்சியில் நாங்கள் நன்மை பெறணும். அது ஒன்று. வழங்கினாலும் சரி வழங்காவிட்டாலும் சரி எங்கள் மு.க. ஸ்டாலின் அவரோட ஆட்சி தொடர்வதில் எங்களுக்கு சந்தோஷம்தான்.